வசிப்பிட அனுமதி சீட்டை பெறுவதற்கும் புதுப்பிப்பதற்குமான கட்டணங்கள் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த திடீர் விலையேற்றம் அங்கு வாழும் ஆயிரக்கணக்கான ஏழை வெளிநாட்டினருக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக நல அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன. வழக்கமாக பிரான்சில் வசிப்பிட அனுமதிக்கு விண்ணப்பிக்க மாதக்கணக்கிலும் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. இந்நிலையில் இந்த புதிய கட்டண உயர்வு வெளிநாட்டு மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு இரட்டை தண்டனை போல அமைந்துள்ளது என்று தன்னார்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த கட்டண உயர்வால் பல வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது வீட்டு காப்பீடு மற்றும் பல்கலைக்கழக கட்டணங்களை செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். பலர் தங்களின் அத்தியாவசிய செலவுகளை குறைத்தும் மற்றவர்களிடம் கடன் வாங்கியும் இந்த நிர்வாக கட்டணத்தை செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. மேலும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் முறையில் ஏற்கனவே பல தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் கால தாமதங்கள் இருப்பதாக பிரான்சின் உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய குளறுபடிகளுக்கு மத்தியில் கட்டணத்தையும் உயர்த்துவது சட்டப்பூர்வமாக வாழும் வெளிநாட்டினருக்கு அரசு தரும் தவறான சமிகை என்று அமைப்புகள் சாடியுள்ளன. கட்டணம் செலுத்த போதிய பணம் இல்லாததால் சிலர் தங்களின் ஆவணங்களை புதுப்பிக்க முடியாமல் தவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பிரான்சில் சட்டவிரோதமாக தங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் உணவகங்கள் மற்றும் கட்டுமான துறைகளில் உள்ள தொழிலாளர் பற்றாக்குறை மேலும் தீவிரமடையலாம் என்றும் அஞ்சப்படுகிறது.